இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த அம்மா சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவர் எந்த வம்சத்துல வந்தார் என்பதை புறஜாதியாகிய ஒரு தாயார் கானானிய ஸ்திரீ, என் அன்புக்குரியவர்களே, முதல்ல இந்த அம்மா அறிந்து கொள்ளுகிறது என்னவென்றால், கிறிஸ்து எந்த வம்சத்தில் இருந்து வந்தவர், கிறிஸ்து யார் என்பதை தெளிவாக அறிந்திருந்தால் நாமும் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. இயேசுவினால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழி திறக்கும். இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நித்திய மீட்பு உண்டாகும். நாம் எல்லாரும் ஆராதிப்பதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு நமக்காக மரித்ததினால. கிறிஸ்து எனக்குள்ள என்பதை விட என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக.